GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கர்நாடக மாநிலம் பெங்களூரு நாகவரா பகுதியை சேர்ந்தவர் ராகுல். இவரும் அதே பகுதியை சேர்ந்த கீர்த்தனா என்ற இளம்பெண்ணும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் காதலுக்கு ராகுல் வீட்டார் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கீர்த்தனா வீட்டார் காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதன் காரணமாக பெங்களூரிலிருந்து கடந்த 10ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணிக்கு காதல் ஜோடியும் காதலனின் பெற்றோர் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் 8 பேரும் வந்துள்ளனர். அங்கு காதலர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதியினரும் அவரது குடும்பத்தினரும் வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெங்களூரிலிருந்து மணப்பெண் கீர்த்தனாவின் குடும்பத்தினர் 15 பேர் வேளாங்கண்ணிக்கு வந்துள்ளனர். அப்போது விடுதியில் தங்கியிருந்த ராகுல் மற்றும் அவரது குடும்பத்தினரை கத்தியால் சரமாரியாக கொடூரமாக வெட்டியுள்ளனர். மேலும் மணப்பெண் கீர்த்தனாவை தூக்கி செல்ல முயன்றுள்ளனர். இதனை தடுக்க முயன்ற ராகுல், அவரது தந்தை டேனியல், மாமா பிரகாஷ், அம்மா கலையரசி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் 4வருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. இதனையடுத்து 4வரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் தப்பி ஓடியவர்கள் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டு வேளாங்கண்ணி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் மதம் மாறி திருமணம் செய்ததை பெண்ணின் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதால் மாப்பிள்ளை குடும்பத்தினரை தாக்கிவிட்டு பெண்ணை தூக்கி சென்றதாக பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனை இந்த சம்பவத்திற்கு காரணமான பெண்ணின் தாய், தந்தை, அவரது உறவினர்கள் வெங்கட் பிரபு, புனித்குமார், ராம், விஜய் ராகவ், கார்த்திக், மகேஸ்வரி, கவிதா உள்ளிட்ட பெண்ணின் குடும்பத்தினர் 9 பேரை வேளாங்கண்ணி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். வேளாங்கண்ணியில் மதம் மாறி திருமணம் செய்த பெங்களூரு காதல் ஜோடி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.